ஜிகிரி தோஸ் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து மூவி வந்து 15 days மேலே கண்டினியூஸாக தியேட்டர்ஸில் ரன் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து ரோஹிணி தியேட்டர் கோயம்பேட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு மிஸ்டர் ரேவன் சரண், மேனேஜிங் டைரக்டர் ஃபார் ரோஹிணி சினிமாஸ். ஸோ டு பிகின் வித், இது வந்து என்னன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் மீட் அப்படிங்கிறதோட இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட். எங்கள் சைஸ் ஆஃப் அ மூவிக்கு 15 நாள் கண்டினியூஸாக தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சது. இட்ஸ் அ பிக் என்ன சொல்கிறது, பெரிய லக் அண்ட் பெரிய கிராட்டிடியூட் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டு ஸ்டார்ட் வித், ஐ வாண்ட் டு ஹானர் ஆல் அவர் டெக்னீஷியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஹானர் எஸ்பி அர்ஜுன், மை கோ-ப்ரொடியூசர். அர்ஜுன் வந்து இதில் வந்து ஒரு கோ-ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஹீஸ் ஆக்டட் அஸ் அரவிந்தன் சொல்லி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் ஸ்டாப் ஆகும்போது அவர் தான் கேம் அஸ் லைக் a rescuer and completed the film. So I'm very thankful for that. Thank you Arjun, thank you so much. And next இந்த படத்துக்கு வந்து ரொம்ப உயிர் கொடுத்த என்னோட ஜிகிரி தோஸ்த் ஆஷிக், ஏன்னா அவர் வந்து லோக்கி கேரக்டர் நடிச்சிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆடட் ஸோ மச் வேல்யூ டு ஃபில்ம். காமெடி ஆப்வியஸ்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. எங்கள் படம் 15 days இங்கே ஓடிட்டுனா எங்கள் மேலே ட்ரஸ்ட் வச்ச ரோஹிணி தியேட்டரோட ஓனர் மிஸ்டர் ரேவன் சரண் தான் காரணம். எல்லாருக்கும் நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் செகண்ட் வீக் தேர்ட் வீக்குன்னு அதில் ரன் ஆகக்கூடிய காரணம் வந்து இவர் ஒருத்தர் தான். எல்லாம் நியூ ஃபேஸ் மூவிஸ்க்கெலாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதில்ல. பட் இவங்க எங்களை நம்பி கொடுத்தாங்க. அண்ட் இந்த என்ன சொல்கிறது, 15th day சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே ஓடுதுன்னா I'm really thankful bro. Thank you so much. Also தியேட்டர் மட்டும் கொடுக்காம ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு, எப்படிலாம் ரிலீஸ் பண்ணணும், எந்தெந்த டேட்டில் வரணும் அப்படின்னு. பட் ஒரு சில விஷயங்கள் எங்களால் கேட்க முடியாது. சாரி ப்ரோ. அர்ஜுன் டாக் அபவுட் இல்லை, ஒரு சின்ன ஸ்டோரி ஷேர் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க, பிஃபோர் இட் வாஸ் ஈவன் டிசைடட் ஜிகிரி தோஸ்த் ஓகே தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக when we decided, he gave the assurance, Rohini for sure we'll ensure the main screen we'll have the movie playing out. Even if first one we were earlier supposed to clash with big movies, adukapra when it was even when the release date was logged as 20 seconds, Salar, Dunki and mari periya padangal varappo kuda he assured us that okay, Raven, his one assurance was Rohini theater la Jigri Dost will always have its standing, and today they are standing as a testimony to that. So our forever gratitude to Mr. Raven. Easy thing in theatrical release ஆகும்போது தொடர்ந்து ஒரு 15 நாள் ஒரு படம் ஓடுறதுல ஒரு மிகப்பெரிய விஷயம்.
ஸோ தேங்க்யூ, அதுக்கு எப்போதுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் அதே மாதிரி வந்து பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு நன்றி. ஸோ அவருமே கரெக்டான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பப்ளிசிட்டி எப்படி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க் பண்ண சரண் அண்ணா, அப்புறம் மகேஷ் அண்ணா எல்லாருக்குமே நன்றிகள். ஸோ தொடர்ந்து அவர் அஸ்வினோட மியூசிக் வந்து சீரியஸாக என்னோட வீடியோ இருக்கு, பாப்பாக்கு அது ஒரு அடியே சாங் பயங்கர ஃபேவரெட்டு. அவர் அது அழுதாரம் டக்குன்னு அதை போட்டு விட்டோம்னா காமாயி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. ஸோ அந்த பாட்டை வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் நான் உங்களுக்கு காட்டுறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. ஸோ ஜேடி கண்டினியூஸ் ஆகும், ஜேடியாவே கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. ஸோ இதுக்கு அடுத்து வேற வேற படங்கள்ல கண்டிப்பாக நான் அருணோட படம் நான் இருப்பேன் அப்படின்ற அவரோட பர்மிஷன் எல்லாமே நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே அஸ்வின், நீ வச்சுக்கவர். படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூஸும் பண்ணி நடித்து அது பிஸ்னஸும் பண்ணி வெளியில் கொண்டு வந்து ஜஸ்ட் done it great, seriously. I wish more success and that should take you to more greatness. Thank you. ஒர்க் பண்ணதுல என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் மெமரி இருக்கும். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பண்ணோம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அண்ட் இந்த ஹோல் ப்ராசஸில் வந்து ஒரு படத்தை வந்து மியூசிக் போட்டது மட்டும் இல்லாமல் வாட் ஈச் பர்சன் கோஸ் த்ரூ, அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு படம் அப்படி ஸ்கேலில் வந்து வெளியே கொண்டு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக 15 days பண்ணுறதுக்கு எனக்கு பேசும்போதே எனக்கு மூச்சு வாங்குது. ஹவு டைரக்டர் அருண் டிட் தட் அப்படின்றது எனக்கு நிஜமாலே தெரியல. பிகாஸ் யூ ஹேட் கான்வர்சேஷன்ஸ் வேர் ஹி ஸ்ட்ரைட் அப் செட் நான் வந்து கடந்த ஒரு 30 நாளாக தூங்கலை அப்படின்றதெல்லாம் வந்து லைட் ஹார்ட்டடாக யார் வேணால் எடுக்கலாம். பட் ஃபார் மீ இட் வாஸ் very deeply impactful personally. ஏன்னா நான் அந்த இடத்துல இல்லை. ஸோ every time we have a disagreement or an agreement, I'll always go back to those words. I think we are done. Thank you so much எல்லாம் press நண்பர்களும் வந்து ரொம்ப நன்றி. Thank you Venkat bro for arranging the last minute. ஷேக் ஆகாம எடுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. படம் வந்து ஒரு 2-3 இயர்ஸா நாங்கள் இந்த ஜேர்னியில் இருக்கோம். என் மேலே நம்பிக்கை வச்ச என்னோட ப்ரொடியூசர் லாஸ்பி இன்டர்நேஷனல் பிரதீப் ஜோஸ் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் இன்னைக்கு இங்கே வர முடியல. லைக் அவர் தான் என் மேலே ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சீட் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு அதுக்கு நிறைய தண்ணி வேணும், ஆக்சிஜன் வேணும், ஏர் வேணும், எல்லாம் வேணும். அது அர்ஜுனும் எங்கள் அம்மாவும் பண்ணாங்க. தேங்க்ஃபுல் டு தேம். இந்த ப்ராசஸ் வந்து முடிக்கும் போது ஹோல் டீம், சரண்யாவாக இருக்கட்டும், சுசிதாட்டா இருக்கட்டும், ஷாரிகா இருக்கட்டும், ஆஷிகா இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தாங்க. பட் ரொம்ப பயங்கரமாக நான் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னா ஆஷிக்கு தான். ஏன்னா ஆஷிக்கு வந்து டெய்லியும் ஃபோன் பண்ணி ஒரு சில பேர் நம்பிக்கை இருந்தால் கூட ஆஷிக் இந்த படம் மேலே நம்பிக்கை இழக்காம எனக்கு ஒவ்வொரு வாட்டி ஃபோன் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும், இவ்வளோ கண்டிப்பாக படம் அப்படின்னு. ஸோ அவர் சொன்ன மாதிரி 15 days தியேட்டர்கள் வந்து நாங்கள் முடிச்சிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் இக்னைட்டிங் மீ டெய்லி. அது மட்டும் இல்லாமல் தேங்க் மை வைஃப் தாண்டி, ஏன்னா அவங்க வந்து லைக் எவ்வளோ டவுனாக இருக்கும்போது தான் லைக் யாருமே நம்பாத மாதிரி தான் ஷீ கேவ் மீ சப்போர்ட் which nobody gave. I'm really thankful to her. Thanks, இது ஒரு Thanksgiving மீட்ல ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ just quickly wrap up. Thank you all the audience. தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்தது எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நான் உங்கள் காலில் தான் விழணும்னு நினைக்கிறேன். என்னோட காலில் தான் வந்து தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்தில் இன்னும் பெட்டரா, இன்னும் பெட்டர் பட்ஜெட்டோட, இன்னும் பிக்கரா, இன்னும் எல்லா கட்ட ஆடியன்ஸையும் நான் என்டர்டெயின் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து இஸ் அ லெஜெண்ட் இன் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். இந்த படத்துலேயும் எங்கள் தாத்தா பேர்லேயே ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். கௌதம் சுந்தராஜன் சார் பண்ணியிருந்தாங்க இந்த கேரக்டர். ஸோ இந்த படம் வெளியாகிறதுக்கு எங்கள் தாத்தாவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஐ வாண்ட் டு பாருங்க. லோகேஷ் லோக்கி கேரக்டர் ஆஷிக் பண்ணியிருக்காருல, அந்த கேரக்டரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான். எல்கேஜிலேருந்து
நாங்கள் கிளாஸ்மேட்ஸ் லாஸ்ட் 29 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் இந்த படம் நடந்ததுன்னா இவ்வளோ ஒரு காரணம். ஸோ ஐ கம்ப்ளீட்லி ஓ மை சக்ஸஸ் டு ஹிம். If at all if I have any. எவ்வளோ கற்பனைகள் பேசலாம்னு நினச்சேன். தம்பி ஒரு சிறிய வார்த்தைகள் மட்டும் பேசி முடிங்கன்றது ஒரு அன்பு கட்டளை கோசம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் நடிகர்களை நாம் திரையில் காண்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தருணமாக அமைந்துள்ளது. இப்படத்தை காண தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களும் வெற்றி அடைய முதற்கொண்டு நான் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெற்றி பெற இதில் உழைத்த நபர்கள் புதிதாக இருந்தாலும் தெளிவான ஒரு சிந்தனை கற்பனையோடு ஒரு அருமையான திரைக்கதை அமைத்து திரையில் காணுங்க ரசிகர்களை நீங்க தேர்வு செய்து இன்றைக்கு என்னை போல் ஒரு நல்ல உள்ளங்களை எல்லாம் தேடி இன்றைக்கு ஜிகிரி தோஸ் என்ற ஒரு படத்தின் பேர் டைட்டிலே ஒரு தோஸ்தாக நம்மெல்லாம் அமர்ந்திருந்து காண்பதே ஒரு மகிழ்ச்சி தான். ஸோ தேங்க்யூ ஆஷிக். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தை ரொம்ப ஷூட்டிங்ல இருந்து அண்ட் எண்ட் வரைக்கும் ஒரு கேமராமேனாக மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரியும் வேலை பார்த்த சரண் நாக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் தேங்க்யூ. Thank you.